ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ரசாக்கர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரசாக்கர் இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 46 minutes இருக்கு. இந்த படத்தை யாத்ரா சத்யநாராயணா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜ் அர்ஜுன், பாபி சின்ஹா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் 1947 இந்தியா சுதந்திரம் ஆகுது. ஆனா ஹைதராபாத்ல இருக்க ஒரு மன்னர் மட்டும் சுதந்திர ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திட மாட்டுறாரு. அவங்க தனியா தான் இருப்பாங்கன்ற மாதிரி பேசுறாரு. அத பேசி ஒரு வருஷம் டைமும் வாங்கிடுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில அங்க இருக்க மக்கள் எல்லாருமே அவர் போட்டு கொடுமைப்படுத்துறாரு. அங்க இருக்க இந்து மக்கள் எல்லாமே முஸ்லீமா மாறுற மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்காக என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்றாரு. பாமர மக்கள் எல்லாம் ரொம்ப பாடுபடுத்துறாரு. இத பத்தி பேசியிருக்க படம் தான் இந்த ரசாக்கர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாச்சு எடுத்திருக்காங்க. ஆனா நம்மள பல பேருக்கு இந்த ஸ்டோரி தெரியவே தெரியாது. கண்டிப்பா இதை பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கதையை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் இவங்க காட்டியிருக்க டீடைலிங்கான விஷயம் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாவே புதுசா தான் இருக்கும். இவங்க ஃபுல்லாவே டீடைலிங் பண்ணி நிறைய கலெக்ட் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கடைசியில் இந்த மன்னர் ஆபரேஷன் போலோ அப்படின்ற ஒரு ஆபரேஷனை செயல்படுத்தி தான் ஹைதராபாத்தை சுதந்திர கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே சர்தார் வல்லபாய் பட்டேல் யாரு அப்படின்ற ஸ்டோரி ஓரளவு தெரியும். ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது அவர் யாருன்றது இன்னும் டீட்டெயிலாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க எந்த மதத்தையுமே புண்படுத்தாம அவங்க சொல்ல வந்திருக்க ஸ்டோரிய ரொம்ப டீட்டெயிலிங்கா ரொம்ப சூப்பராகவே சொல்லி முடிச்சிருக்காங்க. அது கண்டிப்பாவே பாராட்டுக்குரிய விஷயம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க டீட்டெயிலிங் பண்றேன்ட்டு பயங்கர ஸ்லோவா எடுத்துட்டாங்க. அதனால பல சீன்ஸ் நமக்கு டல் அடிக்குது. அதே மாதிரி நீங்க ஒரு கமர்ஷியல் ஃபேனா இருந்தா இந்த படம் பிடிக்காது. கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் போகுது. மற்றபடி மியூசிக், சினிமோட்டோகிராஃபி, டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க.